வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொரி அரிசி மா உருண்டையோட வந்திருக்கிறேன். இந்த பொரி அரிசி மா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சு வந்து குத்தரிசி இருக்குது 2 கப் அல்லாட்டிக்கு 315 கிராம் குத்தரிசி எடுத்து 2 மணி நேரம் அதை ஊற வச்சு பேருந்து கழுவி வடிச்சு காய வச்சிருக்கேன். இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சட்டியில போட்டு வறுத்தெடுப்போம். ஒருமிக்க போட்டிங்கன்னு சொன்னா வறுக்க இயலாது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வறுத்தெடுக்கணும். ஆனால் நீங்கள் நடுகளும் இதை கிளறி விடாங்க, இல்லாட்டிக்கு அரிசி வந்து சூடு பிடிக்காது. சூடு பிடிக்காட்டிக்கு வறுபடாது. ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா இதை கிளறி விடுங்கோ. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் வறுப்போம். இதை அரிசி வந்து வடிக்குது, இடக்கிட கிளறுங்கோ. இன்னும் லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த அரிசி வந்து பாப் பண்ணுது. ஓரளவுக்கு லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த அப்படி வடித்து பறக்குது வெளியில். இப்படி உங்களுக்கு வடித்து பறக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு பேப்பர் டவல் எடுத்து இப்படி மேலே போட்டுட்டு எவ்ரி 30 செகண்ட்ஸுக்குள்ள திறந்து கிளறி விடலாம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெளியில் பறக்காது. கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கிறேன். இப்போ இது வறுத்துட்டேன். இருக்கிற மிச்ச அரிசியும் போட்டு நான் வறுத்தெடுக்க போகிறேன். பொரி அரிசி உருண்டை வந்து இன்றைக்கு எந்த பெரிய உரலில் தான் அடிக்க போகிறேன். இந்த அருக்கு நான் வறுத்து வச்ச இந்த அரிசி இருக்குது. இது நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதுல போட்டு நல்லா பட்டை இடிச்செடுக்கணும். உங்கள்ட்ட உரல் அடிக்க பிரச்சனை இல்லை, கிரைண்டரில் போட்டு அரைச்செடுக்கலாம். எங்கள் அம்மாவோட காலத்தில் வந்து இப்படி உரலில் இடிச்சு தான் இது வந்து செய்து சாப்பிட்ருக்காங்க. அதால் நான் இன்றைக்கு இந்த உரலை பாவச்சு தான் இதை செய்ய போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். ஓரளவுக்கு அடிச்சிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் பட்டை அடிக்கணும். ஸோ இப்போ இதை நான் நல்லா பட்டை அடிச்சிருக்கிறேன். ஒரு லைட்லியாக அந்த நறுவல் பதம் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இடிச்சா பிறகு இந்த இதில் வந்து அரைவாசி தேங்காய் பூ திருவி இருக்கிறேன். அல்லாட்டிக்கு 125 கிராம், அப்படியும் இல்லாட்டிக்கு 1 கப்பும் ப்ளஸ் 1/3 கப் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. 120 கிராம் கித்தூல் பனங்கட்டி, அல்லாட்டிக்கு 3/4 கப் கித்தூல் பனங்கட்டி வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. பட் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேருங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு போடுறது இனிப்பை காட்டுறதுக்கு. இப்போ இதை போட்டுட்டு இதை நல்லா இடித்து எடுப்போம். ஸோ நீங்கள் வந்து இதை கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னு சொன்னால் முதல் வந்து அரிசியை போட்டு கிரைண்டரில் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து தேங்காய் பூவையும் சர்க்கரையும் இந்த உப்பையும் போட்டுட்டு நல்லா பட்டை நீங்கள் அரைச்செடுக்கலாம். ஸோ ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து நான் உடைச்ச தேங்காயிலேருந்து இளநீ இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் இருக்குது. இதை போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் சேருங்க. பட் நான் சேர்க்குறேன் 2 டேபிள் ஸ்பூன் இளநீ அல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் இளநீ சேர்க்குறேன். ஸோ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஸோ நீங்கள் உரலில் அடிக்க போகிறேன்னு சொன்னால் நல்லா அடிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயில் இருக்க பாலெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் நல்லா இடிச்சிட்டேன். எண்ணெய் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நல்ல சத்தான சாப்பாடு. ஸோ இப்போ இதை நாங்கள் பரம்பா கிள்ளி எடுப்போம். ஸோ அந்த காலத்தில் வந்து இதை வந்து இடிச்சு போட்டு அரைச்சி போட்டு தேங்காய் பூ சர்க்கரை போட்டு செய்வாங்க, குழச்சி செய்வாங்க. எங்களோட அம்மம்மா செய்கிற வந்து இப்படி இடிச்சு போட்டு கொஞ்சம் நறுவலாக இருக்கும் தானே. ஸோ அதுக்குள்ள வந்து தேங்காய் பூவையும் போட்டு இதையும் போட்டு தான் அடித்து செய்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இந்த இருக்குது இதை நான் பரம்பா கிள்ளி இருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது நான் இதை பரம்பா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சதுக்கு அளவா போல அதை பிடிச்சிடுங்கோ. நல்லா அமர்த்தி பிடிச்சிடுங்கோ. இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ஒரு பிளெயின் டீ ஊற்றிட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு. சாப்பிடணும்.
நான் செய்த அளவு உங்களுக்கு கூடி என்று சொன்னால் நீங்கள் அந்த நான் சொன்ன அளவுலேருந்து 2ஆக பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்மாலரான போர்ஷன் வரும். கென்னால் வச்சுட்டு கீழாது. பட் நீங்கள் இதை ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டிக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாட்டி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு இன்னொரு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஆனால் கூட நாள் வைக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரி அரிசி உருண்டையெல்லாம் செய்து முடிஞ்சுது. கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.